Hello everyone, welcome to Target Achievers. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வர குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் சீரியஸ் தான் நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் சீரியஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் சீரியஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45 டெஸ்ட்டு, 45 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் அப்டேட்டட் பண்ண சிலபஸ் படி தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து 100 கொஷின்ஸ். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இதில் வந்து ஈஸியாக 95+ கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் தாராளமாக 100 கொஷின்ஸுமே வந்து கரெக்டாக வந்து போட முடியும் ஜென்ரல் இங்கிலீஷில். இப்போ இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய சிலபஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராமர் டாபிக்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்த கிராமர் டாபிக்ஸ்க்கு தவிர்த்து எக்ஸ்ட்ராவும் நமக்கு கிராமர் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்கூல் புக்ஸில் வந்து நமக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது. அதை தவிர்த்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவே வந்து 85+15 போட்டிருக்காங்க. இந்த 15 வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி ஒர்க்ஸ், போயமில் இருந்தும் ப்ரோஸில் இருந்தும் நமக்கு 15 கொஷின்ஸ் வரும். இந்த 85 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராமர் இருக்குது. கிராமர் தாண்டியும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ், வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், ஜம்பிள்டு சென்டென்சஸ், அப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங், அதில் ஃபார்மல், இன்ஃபார்மல், இந்த மாதிரி சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், இந்த மாதிரி சில ஜென்ரலாக உள்ள விஷயங்களையும் நமக்கு வந்து சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். தாராளமாக நீங்கள் கரெக்டாக ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே தாராளமாக ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. 100 கொஷின்ஸுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸில் நம்மளோட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டெஸ்ட் சீரியஸை. ஃபஸ்ட் இந்த டெஸ்ட் சீரியஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னைக்கு இருந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம டெஸ்ட் வைக்கணும். ஆன் த ஹோல் அப்படின்னு மொத்தமாக வைக்காமல், இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்களேன். இது வந்து கிராமர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் கன்கர்ட், இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்லேருந்துமே உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வரும்னா 100 கொஷின்ஸ் வரும். ஸோ இதை தாண்டி நீங்கள் இந்த டாப்பிக்கில் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னாவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய டெஸ்ட்டு, இந்த 45 டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கன்கர்டு. அடுத்த டெஸ்ட் வந்து டென்ஸ் பற்றின டெஸ்ட்டு. ஸோ டென்ஸ், அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ், பர்சிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எதாவது அசர்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸஸ்க்கு வந்து நம்ம மாற்றுறது. இப்போ வந்து இம்பரேட்டிவ்லேருந்து நெகட்டிவ்ஸ் மாற்றுறது, அடுத்து இன்கொஸ்டிக் இன்ட்ரோகேட்டிவ்ஸாக மாற்றுறது, அப்ரிஷியேட் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றுறது. நமக்கு என்ன அப்டேட்டட் சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த 45 டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் ஜென்ரல் இங்கிலீஷில் 95+ என்ன 100 கூட உங்களால் தாராளமாக எடுக்க முடியும். ரொம்ப நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக ப்ராப்பராக ஸ்கெடியூலில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே தெளிவாயிடலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4வது டெஸ்ட் பாருங்கள், வெர்பு. ஸோ வெர்பில் வந்து நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா மெயின் வேர்ப்ஸ், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கும். அடுத்ததாக டெஸ்ட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ். இதில் இருந்து மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கிறதுனால அந்தந்த டாப்பிக்கில் நீங்கள் தெளிவாயிடுவீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 இது கொடுத்து 5 டாபிக்ஸ் கொடுத்து உங்களுக்கு மொத்தமாக வந்து கொஷின்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணலை. கிராமர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு சிம்பிளாக கூட சாதாரணமாக கூட வந்து கேர்லெஸ்ஸாக கூட வந்து நம்ம மிஸ்டேக் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் சின்ன டாப்பிக்காக 2 டாப்பிக்காக எடுத்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து அதில் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். ஸோ 100 கொஷின்ஸ் அப்படின்றது இண்டிவிஜுவல் டாப்பிக்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் நல்லா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நல்லா இதில் நீங்கள் போட உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வரும். ஸோ ப்ராக்டிஸ் வரும்போது ஈஸியாக வந்து உங்களுடைய கேர்லெஸ்லாம் குறைச்சி நீங்கள் தாராளமாக மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த டெஸ்ட்டு 6ல் பாருங்கள், கொஷின் டேக், சென்டென்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
டெஸ்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு. அடுத்து 8வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் சூப்பர்லேட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 9 பாருங்களேன். இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து உங்களுக்கு 100 கொஷின், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேருந்து 100 கொஷின், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் டெஸ்ட் 10 எல்லாம் பாருங்கள். ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ், பங்க்சுவேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் 100 கொஷின்ஸ். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு. அடுத்து ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொலோகேஷன்ஸ், இதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லேருந்து டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 14. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அந்த பங்க்சுவேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 1 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2லேருந்து தான் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், வேர்ட் கிரியேஷன். இப்போ ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெல்லிங், ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெல்லிங் வந்து நமக்கு அது கரெக்டாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த வேர்டோட கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லைனா ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் கரெக்டான வேர்டு எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த இது வந்து நம்மளோட ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இல்லிட்ரேட் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டானது ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஆஃப். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்னால் நமக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு 3 டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஃபினேஷனுக்கு ஏற்ற உள்ள வேர்டு எது அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேர்டு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஹைட்டை பார்த்து பயப்படுறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 4 இதோட கரெக்டான வேர்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுதான் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். அண்ட் வேர்ட் கிரியேஷன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில சென்டென்ஸ் கொடுத்து ஒரு வேர்டு கொடுத்து அந்த நம்ம கரெக்டாக அதை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் நம்பர் 14. இதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிங்குலர், ப்ளூரல், டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மட்டும் ஒரு தனியாக டெஸ்ட். நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்க? ஸோ வாட் இஸ் மீன் பை பர்சோனிஃபிகேஷன்னா என்ன, சிமிலினா என்ன, மெட்டஃபோர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்யூஷன்னா என்ன, அசனன்ஸ், கான்சனன்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆன்டிதீசிஸ், இது இந்த மாதிரி பேரடாக்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம பெர்சோனிஃபிகேஷனில் பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு போயம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. போயம்ஸ் நம்ம பார்க்கும்போதே வந்து ஒவ்வொரு போயத்துலேயும் வந்து என்னென்னலாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்றத நம்ம போயத்துலேயே நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம். இதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மட்டும் நமக்கு கொடுத்துருக்க நமக்கு போயம்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 போயம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 போயம்ஸில் இருக்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ டெஸ்ட் 18 பாருங்கள். 18th வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3, அதாவது லெட்டர் ரைட்டிங், ஜம்பிள்டு சென்டென்சஸ். இப்போ ஜம்பிள்டு சென்டென்சஸ்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இப்போ ஒரு போயம் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் அது எல்லாத்தையுமே அந்த வரிசை, அந்த ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆர்டர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ இந்த மேக்கிங் குவரிஸ், ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர், இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இதிலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிகென்ஷன். ஒரு காம்ப்ரிகேஷன் கொடுத்து அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 21 பார்த்தீங்கன்னா யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன். அதாவது ஒரு வேர்டு கொடுத்து அதோட தமிழ் மீனிங் என்ன, சென்டென்ஸ் கொடுத்து அதோட தமிழ் மீனிங் என்ன. டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டென்ஸ் ஃபார்மில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், ஐ ஆம் கோயிங் அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னது? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்து அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு டென்ஸ் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க். டென்ஸ் வாய்ஸ்னால் அதே தான், டென்ஸ் ஃபார்மில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தமிழில் நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியணும். வாய்ஸ் ரிலேட்டட்னா ஆக்டிவ் வாய்ஸ், பர்சிவ் வாய்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்றது, அதோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து அப் டு யூனிட் 1ல் இருந்து நெக்ஸ்ட் யூனிட் 6 வரைக்கும் நமக்கு வந்து 21 டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்த யூனிட் 7 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிட்ரரி ஒர்க்ஸ், போயம் அண்ட் ப்ரோஸ் இருக்கும். இப்போ போயம் எல்லாம் பாருங்களேன். இப்போ டெஸ்ட் நம்பர் 22 பார்த்திங்கன்னா ஒரு 5 போயம் கொடுத்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து போயம் அண்ட் ஆத்தர் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் அதில் இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், அதில் இருக்கிற மீனிங்ஸ் இருக்கும், அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்கும், மீனிங்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 23 அப்படின்ற பார்த்திங்கன்னா இந்த 5 போயத்துலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் 24 வந்து இந்த 5 போயத்துலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. 25 அப்படின்ற பார்த்திங்கன்னா
இந்த 5 போயத்துலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து போயம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட்டு 27 வரைக்கும் போயம் இருக்குது. அடுத்து ப்ரோஸ் பார்க்குறோம். ஸோ ப்ரோஸ்லையும் அதே போல் தான். ஸோ ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 ப்ரோஸுக்கும் நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 28, 29, அடுத்து 30, 31, 32, 33 வரைக்கும் வந்து நமக்கு ப்ரோஸ் ஃபுல் டெஸ்ட்டு. அதில் நம்ம வந்து மொத்தம் 29 போயத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 34 பாருங்கள். டெஸ்ட்டு 34 வந்து 6th ஸ்டாண்டர்ட் கிராமரில், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு. அந்த கிராமருமே நமக்கு என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த கிராமர் மட்டும் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கிராமர் ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து 35 வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் கிராமர் ஃபுல் டெஸ்ட்டு. 36 வந்து 8th கிராமர் ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து 9th கிராமர் ஃபுல் டெஸ்ட்டு. 10th கிராமர் ஃபுல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 6th 8th வரைக்கும் உள்ள ப்ரோஸும் போயமும் ஃபுல் டெஸ்ட்டு. நமக்கு ப்ரோஸும் போயமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் 6 8 வரைக்கும் ப்ரோஸ் அண்ட் போயம் ஃபுல் டெஸ்ட்டு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் அண்ட் போயத்துலேருந்து 15 கொஷின்ஸ் வரும். இந்த 15 கொஷின்ஸில் நம்ம எப்போவுமே ஒரு தப்பு கூட விட்டுறக்கூடாது. அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ் என்னவோ அதை தாண்டி அதில் கொஷின்ஸ் வர போகிறதே கிடையாது. ஓனாக கேட்க போகிறதும் கிடையாது. நமக்கு ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ அதை தான் கேட்பாங்க. அப்போது இந்த 15 கொஷின்ஸையும் நம்ம கரெக்டாக போடணும். அப்போ அது கரெக்டாக இது எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும். நம்மளுடைய ஒரு மார்க் வந்து இதில் மிஸ் ஆகிடவே கூடாது இந்த 15 மார்க்கில். அடுத்து 9th 10th ப்ரோஸ் அண்ட் போயம் ஃபுல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, போயம் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, கிராமர் வந்து ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு 2 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டார்கெட் HUSல ப்ரிலிம்ஸ் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்கான ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் சீரியஸ். இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45 டெஸ்ட் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் 45 டெஸ்ட் இருக்குது. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கில் இருந்தும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஷின்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் மூலம் நீங்கள் 4500 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம குறைக்க முடியும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் குறைக்க முடியும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கிறதும் சரி எல்லாமே கம்மி தான். நிறைய அந்த வட்டம் பார்த்திங்கன்னா கிராமர் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. நிறையா படிக்கணுன்றதே இந்த 15 மார்க்குக்கு தான் நம்ம படிப்போம் தவிர்த்து மற்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் தான். அதை தரவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா தாராளமாக 100 மார்க்குமே எடுக்க முடியும். இது 100% ஷியோர். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? இதில் நிறைய எஃபர்ட்ஸ் போடணுன்ற அவசியமே கிடையாது. நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ நிறையா டெஸ்ட் போடுங்க, நிறையா ப்ராக்டிஸ் போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் 100 மார்க்ஸ்ன்றது ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து வாட்ஸ்அப் சேட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் அதுலேயும் நீங்கள் சேட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸே வந்து உங்களுக்கு ரொம்ப எப்படின்னு சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஸ்பெசிஃபிக்காக யோசிச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணியும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.